பெண்ணா பிறந்தவளுக்கு வாய் மூணு மூணு மூணுங்க. ஏன் பெண்ணா பிறந்தா மூணு மூணுன்னு சொல்லுதா? மூணு மூணுங்க. ஓ முணுமுணுத்துக்கிட்டே வருவாளா? என்னென்ன செய்ய, பெண்ணோடு கூட பிறந்தது வாய். உண்மைதானே? வாய் மட்டுமா? பெண்களுக்கு முடிச்சிடலாம். ஆஹா, பேசிக்கிட்டே இருப்பா பெண். எப்போ மாதிரி பெண்ணா பிறந்தா பேசிட்டே இருப்பா. உங்களுக்கு கோவம் தான் என்ன செய்வீங்க? அண்ணா அந்த அடியை கூட மறந்துடலாம், பேச்ச மறக்க முடியுமா? பார்வதி அம்மா பரமசிவம் கூட நானும் படிகளத்துக்கு வருவேன்னு சொன்ன மாதிரி நேற்று நான் 5 மணிக்கு வில்லுக்கு புறப்பட்டேன். என் வீட்டுக்காரி நானும் இருக்கேன், என்னையும் கூட்டிட்டு போங்களேன்னா அம்மா வில்லு படிக்கிறதுக்கு நீ வந்தா எங்களுக்கு தொழில் செய்ய நல்லா இருக்காது, அதனால நீங்க வேண்டாமான்னு சொன்னேன். என் வீட்டுக்காரி தேவை இருக்கான்னு சொல்லி எங்க அண்ணன் என்னையும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் 5 மணிக்கு வரது வில்லுக்கு வந்திருக்கேன். சரி, 6 மணிக்கு எனக்கு ஒரு போன் வருது. என்னன்னு? 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. உங்க அண்ணனும் எஸ்கேப். எனக்கு ரொம்ப பெருமையா தெரியும். நம்ம தான் போய் தேடணும். காலையிலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏமா இவர் குடும்பம் பஞ்சவண்ண ஒரு குடும்பம் ஓகோ குடும்பம். அதே மாதிரி பகவானும் பார்வதியுமாக பகவான் படியிறக்க பார்வதி வரேன்னு சொன்னேன். பகவான் பார்த்தா நீ என் கூட வர வேண்டாம், நீ வந்தனா படியிறக்கும் அளவிற்கே பங்கு வந்து விடுங்கம்மா அப்படி என்று பார்வதி அமர்த்தி விட்டு பகவான் படியிறக்க போக பார்வதி யோசிச்சு பார்த்தா, பகவான் எதுக்காக நம்மள வர வேண்டாம்னாரு? இவர் படியிறக்கத்தான் போறாரா இல்ல வேற எங்கேயாவது போறாரா? என்ன பொம்பளை புத்தி? என்ன செய்ய, நீங்க போறதுக்கு முன்னாடியே கூட்டு போயிட்டா போட விட மாட்டாள்ல. அதே மாதிரி பாதை பார்த்தா எதுக்கு நம்மள பகவான் வேண்டாண்டாரு? இவர் படியிறக்க போகல, வேற எங்கேயோ தான் போறார். இவரை நாமல் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று பார்வதி என்ன செய்ய தெரியுமா? கைலாசத்திலே இருக்கக்கூடிய விஸ்வகர்மாவை வரவழைத்தார். விஸ்வகர்மானா யாரு? கைலாசம் இருக்கக்கூடிய ஆசாரி, தட்சர். அப்பேற்பட்ட திரிலோக தச்சரை வரவழைத்து என்ன செய்ய தெரியுமா? மகனே விஸ்வகர்மா, என்னுடைய வார்த்தை காஞ்சரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் கொண்டு வாடா, கம்பு வெட்டி புது சிமிழ் தான் கடைந்து அந்த திருக்காணி பூட்டும் போட்டு நீ சீனி பூட்ட மேல போட்டு சீக்கிரமா கொண்டு வாடா, சீக்கிரமா ஏன் மகனே விஸ்வகர்மா. விஸ்வகர்மாவை வரவழைத்தால் அழகான சிமிழை கொண்டு வர சொன்னார். பார்வதியால் சொன்ன போது கைலாசத்திலே இருக்கக்கூடிய விஸ்வகர்மாவும் அழகான சிமிழை கொண்டு வந்து பார்வதியின் கையிலே கொடுத்தார். சிமிழை பார்க்க எப்படி இருக்கு? ரொம்ப சின்ன சிமிழா இருக்கு. உள்ளங்கையில வச்சு பார்க்குற அளவுக்கு சிமிழோ சின்னது. ஆனா அதுல பண்ணிருக்காரே சித்திர வேலை. சித்திர வேலை, சித்திரை வேலைகள் அவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காரு. ஏன்னா அவங்க கைப்பட்டாதான் ஒரு கதவா இருந்தாலும் வீடா இருந்தாலும் தச்சர் கைப்பட்டுனா அந்த கதவு எப்படி இருக்கும்? 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டலாம், விஸ்வகர்மா நினைச்சாதான் கதவை அடைக்க முடியும். ஏம்னே? எதுக்கு? எதனாலன்னா கதவை அடைக்க விடாம ஒரு சின்ன சக்கையை வச்சுட்டு போயிருவாரு. முடிஞ்சு போச்சு. சம்பளம் மட்டும் கரெக்டா உள்ள வச்சுக்கோங்க, லேஸ் அப்படி தாப்பால லைட்டா மேல தூக்கி வச்சு போயிட்டா போதும். 10 தச்சுன்னா 10 தச்சுக்கு ரூபாய் கொடுத்துடணும். வீட்டுல போய் காத்து கிடக்கணும், என்ன வாங்க சம்பளம் தந்துருதேன் கொஞ்சம் சரி பண்ணிட்டு போங்க, 4 நாள் தாங்கினாதான் வாரேன் அப்படின்னு அவங்க கெத்த காமிப்பாங்க. அது மாதிரி நம்ம கரெக்டா இருந்தா அவளும் கரெக்டா இருப்பாரு. சரி, மறுநாள் போனா சொன்னா கறி வாங்க துட்டு இல்லாம கொஞ்சம் அதுக்கு நாளைக்கு வாங்க பாரு, அதுக்கு 3ஆவது நாள் போனோம்னு வைங்க, அடாடா நான் துருத்தி விடுறதுக்கு ஆள் இல்லாம கொஞ்சம் அதுதான் விஸ்வகர்மாவுக்கு பேர் கொடுத்திருக்காங்க. என்னன்னு? வார்த்தை 2 உரையா வல்லல். வார்த்தை 2 உரையா வல்லல். எதனால? நாளைக்கு வாங்கன்னா அதே வார்த்தை திரும்ப திரும்ப வரும். அப்படியே சொல்லிட்டு இருப்பாரு. நினைச்சாதான் அவர் மனசு வச்சாதான் வருவார். அவர் மனசு வச்சாதான் காரியம் நடக்கும்.
அதே மாதிரி அப்பேற்பட்ட விஸ்வகர்மானவர் அழகான சிமிலை கொண்டு வந்து பார்வையின் கையிலே கொடுத்தார். சிமிலை வாங்கி பார்த்தா சிமிலோ சின்னதா இருக்கு. இந்த சிமிலுக்குள்ள என்ன உயிரை வச்சு பகவான பரிசோதிக்கலாம்? முடியாதல்லவா? ஏப்பா சாயந்திர உருவம் பெருசு, சிமிலோ சிறுசு, அவருக்கு அடப்பட மாட்டார் அவரு. அப்ப அந்த சிமிலுக்குள்ள எண்ணத்தை வைத்து பகவானை பரிசோதிக்கலாம். இந்த சிமிலுக்குள்ள ஏதாவது 2 உயிரை போட்டு அடைக்கணும். அந்த உயிருக்கு பகவான் படியிழந்திருந்தால்தான் அவர் படியிழக்க போனார் நான் நம்புவேன். அப்படி என்று பார்வதி பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று அவன் எங்க வர தெரியுமா? எங்கே எங்கே வாராராம் வாராராம் அந்த ஈசன் தேவி ஈசன் தேவி கைலாச ஈசான அந்த இழுப்பை தோப்பு அங்க வாராளே அந்த இழுப்பை தோப்பு தன்னதி துணி உயிரான் அங்கே சாரை சாரையாய் ஆனரும்பு பெண்ணெரும்பு பெண்ணெரும்பு அங்க எடுத்தாளே அங்க எடுத்தாளே இழுப்பைத்தோப்பிற்கு வந்தால் அங்கே சாலை சாலையாய் சிற்றெரும்பு போவதை கண்டார். இந்த சிமிலுக்கு ஏத்த உயிர் இந்த சிற்றெரும்பு தான். இந்த சிற்றெரும்பை அடைத்தே பகவானை நம்ம பரிசோதனை செய்ய பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி 2 எறும்புகளை எடுத்தாள். 2 ஆண் எறும்பு எடுத்தாளா? ஏன்னா 2 ஆம்பளை அழைச்சி ரூம்ல விட்டு அடைச்சா என்ன ஆகும்? 2 ஆம்பளை ஒரே இடத்துல அடைச்சா அங்கேயும் மீசியை முக்கிய எடுத்தான் நிற்பான், வந்து வரும்பா. அப்ப 2 ஆண் எறும்பு வேண்டாம், 2 பெண்ணெரும்பு எடுத்து அடைப்போமா? ஏப்ப புறம்பேசியே கெடுத்துருவா. அப்ப 2 பெண்ணெரும்பு வேண்டாம், 2 ஆண் எறும்பு வேண்டாம். ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண்ணெரும்பு. இப்ப அங்கேயும் ஜோடியா தான் அடைக்க பாருங்க. ஆஹா 2 எறும்புகளை அடைத்து சிமிலுக்குள்ளே அடைத்து திருக்காணி பூட்டு போட்டு சீனி பூட்டை மேல போட்டு நினைச்சு அந்த சிமிலை நம்ம எங்க வைக்கலாம்? நம்ம வைக்கிற இடம் பகவானுக்கு தெரியக்கூடாது. எங்க வைக்கலாம்னு யோசிச்சு பகவான் இல்லாத இடம் எந்த இடம்? அதனால பகவானுக்கு தெரியாம வைக்கணும்னா முந்தான பட்டை எடுத்தா, முந்தான சிமிலை வச்சு முந்தான முடிச்சு போட்டுட்டா. அன்னைக்குதான் முந்தான முடிச்சு போட்டாலோ. முந்தானை முடித்து போட்டு